அட அட அல்வா மாதிரி இருக்குல்ல மோர் குழம்பு, வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு. மகிமா இப்போ பார்க்கணும். அம்மா மோர் குழம்பு வச்சிங்களா, நான் எல்லாமே சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பா. மகிமாவுக்கு மோர் குழம்பும் அதில் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி போடுற அவ்வளோ வெண்டைக்காயும் அவளுக்கு கொடுத்துடணும். அப்புறம் கருணக்கிழங்கு ஃப்ரை வேணும் அவளுக்கு. எப்போவுமே வெண்டைக்காய் வறுத்து பொதுவாக நம்ம வச்சோம்னா டீப் ஃப்ரை பண்ண தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மோர் குழம்புல ஒரு முக்கால்வாசி வெண்டைக்காயை நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வணக்கம் எனது அருமை உறவுகளே, ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். இந்த அரைச்சி விட்ட மோர் குழம்பு பருப்புலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதாவது தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, இந்த மூணையும் ஊற வச்சு அரைச்சி செய்கிற மோர் குழம்பு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சி விட்ட ஒரு மோர் குழம்பு வச்சேன். இன்றைக்கி தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு. தோரம் பருப்பு 1.5 ஸ்பூன். இது ஒரு 3 பேருக்கான மோர் குழம்பு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 6 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன், இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணால் ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் பச்சரிசி, நான் ஒரு 3/4 ஸ்பூன் போல் தான் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இதுதான் இதனோட அளவு. இதை தண்ணி ஊற்றி ஊற வைங்க. இதுவே நம்ம 3 பேருக்கு தேவையானது நான் திருப்தியாக போதுங்கிற அளவுக்கு இருக்கும். இதை ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அப்புறம் சில பேர் இதில் தேங்காய் போடுவாங்க, நான் தேங்காய் போடுறதில்ல. 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன். அப்புறம் 6 பச்சை மிளகாய். ரொம்ப நிறையா பொருள் போட்டு குழம்பு வைக்கணுங்கிறது கிடையாது. சில குழம்புகளுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நம்ம பொருள் போட்டால் கூட அதோட ருசி நல்லா இருக்கும். அந்த மாதிரி குழம்புகள் நான் ஏற்கனவே அன்னைக்கு செஞ்ச மோர் குழம்பு ரொம்ப சிம்பிள் ரெசிபி, தேங்காய் அரைச்சி போட்ட மோர் குழம்பு. இதுவும் அந்த லெவல் தான். ஆனால் இதில் கொஞ்சம் நமக்கு டைம் முன்னக்கூட்டியே ஊற வச்சுக்கணும். மோர் குழம்புல பொறுத்தளவில் ரொம்ப தண்ணி காய்கறி இருக்குல்ல, அதான் போடுவாங்க. வாழைக்காய், அப்புறம் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இருக்கலாம், அது வெண்டைக்காய். நான் அன்றைக்கி தேங்காய் அரைச்சி விட்ட மோர் குழம்புல வடை போட்டிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் இந்த வெண்டைக்காய்க்குன்னு மோர் குழம்புல ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது. இந்த மோர் குழம்புக்கு காலையில் கஷ்டப்பட்டு அரைக்கணும், ஊற வைக்கிற டைம் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. நைட்டே நீங்கள் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் நல்லா கழுகிட்டு, ஃப்ரிட்ஜில் ஒரு 4 தண்ணி கழுகிட்டு ஊற வச்சிங்க வச்சிங்களேன், அதை டைரெக்டாக நீங்கள் காலையில் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பொருட்கள் 6 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். நீங்கள் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் கலக்குவீங்க இல்லையா தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கிறதுக்கு, அப்போ நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நான் அரைச்சி அதை தனியாக வச்சுட்டு இப்போ வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, நான் 10லேருந்து 12 வெண்டைக்காய் கிட்ட போட்டிருக்கேன் 3 பேருக்கு. வெண்டைக்காயை லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. ஏன்னா நீங்கள் மோர் குழம்புல போட்டு அந்த உப்பு ஏறுறதை விட தனிப்பட்ட வறுக்கிறீங்கள்ல, அப்போ தனியாக வறுக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பு பிடிச்சிட்டுனா இன்னும் அதனோட டேஸ்ட் கூடையாக இருக்கும். ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்த உடனே உங்களுக்கு தெரியும், வெண்டைக்காய் கொஞ்சம் நம்ம போடுற சைஸை விட அப்படி கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிடும். நல்லா வதங்கிட்டுனாலே அதோட தோள்களில் சுருக்கமாக வர ஆரம்பிச்சிடும். இதுதான் அவங்களுக்கு வெண்டைக்காய் வெந்த பக்குவம். இந்த அமைக்கி பார்த்த உடனே அதனோட சைடெல்லாம் தனியாக வருது இல்லையா, இதுதான். எப்போவுமே வெண்டைக்காய் 100% நம்ம ஃப்ரை பண்ணுறோங்கிறத விட 3/4 பங்கு ஃப்ரை பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் தனியாக வதக்கி வேற ஒரு கடாயில் வச்சுக்கிடுங்க. திருப்பி அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு, வத்தல், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. வாசனைக்காக கடுகு போடுறீங்களா, அது கூட ஒரு 4-5 உளுந்து தாளிப்பீங்க இல்லையா, அப்போ போட்டுடுங்க. இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நான் இப்போ ஒரு 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த 200 ml. இப்போ இதில் டாஸ்க் என்ன தெரியுமா, இந்த பருப்பு கீழே பிடிக்காமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். கீழே பிடிச்சிடாமல், ஏன்னா பருப்பு ரொம்ப அரைச்சிட்டோம். கடலைப்பருப்பு, தோரம் பருப்பு, அரிசி 3மே கொஞ்சம் கீழே பிடிக்கிறது. அதனால தான் நான் ரொம்ப தடிமனான கடாய், இண்டலியம் கடாய் எடுத்திருக்கேன். இது அவ்வளோ ஈஸியாக கீழே பிடிக்காது. நீங்கள் அதனால் கொஞ்சம் கனமுள்ள தடிமனான கடாய் எடுத்துக்கோங்க. சில்வர் கடாய் எடுத்திங்கன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா எல்லாம் எண்ணெய்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் தான் விடுவோம். இதுக்கெலாம் எண்ணெயே கிடையாது அவ்வளோவா. அதுக்கப்புறம் தயிரும் இப்போ நீங்கள் காலையில் சமைக்கிறீங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா தயிர் ரொம்ப புளிச்ச தயிர் விடாதீங்க. கொஞ்சம் பரவாயில்லாமல் புளிச்சிருக்கோம்ல. நான் கொஞ்சம் எப்போவுமே புளிப்பு கம்மி, அதனால் நான் ரொம்ப புளிச்ச தயிர்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன்.
வாயில் வச்சா புளிப்பு அப்படியே சூர்னு பிடிக்கிற அளவுக்கு புளிப்பு இருக்காது. அந்த மாதிரி தயிர் தான் எடுத்துப்பேன். நான் மத்தியானத்துக்கு வீட்டில் மத்தியானம் தான் சமைப்பேன். காலையில் சமைச்சி மத்தியானம் ஆஃபீஸ் கொண்டு போகிறவங்க அப்படின்னா, இல்லை காலையில் சமைச்சி மத்தியானம் வீட்டில் சாப்பிட்றவங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பு சுவை இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க. அது மத்தியானத்துக்குள்ளே தன்னாலே கொஞ்சம் லைட்டாக ஒரு டேஸ்ட் மாறிடும். இப்போ நல்லா வதங்கிட்டு அந்த பச்சை வாசனை, அந்த பருப்போட வாசனைகள், அந்த அரிசி எல்லாம் வாசனைகள் இருக்குல்லையே அதெல்லாம் போயிடும். பருப்புக்குன்னு ஒரு வாசனை உண்டு. அது போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெண்டைக்காய் போடுங்க. அப்புறம் அந்த வெண்டைக்காயில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டோம். அப்புறம் இதுக்கு அந்த குழம்புக்கு தேவையான உப்பை தனியாக போடுங்க. தனியாக போட்டுட்டு அந்த வெட்டங்காயில் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் உப்பு பிடிக்கட்டும். அந்த காரம் உப்புலாம் இதுக்கு தானே, இவ்வளோ தானே, இதில் போட்டிருக்க காரம் தான் அந்த வெண்டைக்காய்க்கும் ஏறணும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம். ஆனால் கொஞ்சம் கிளறி விடுறதுக்கு மறந்துடாதீங்க. அப்புறம் சைடில் பிடிச்சிடும். ஆனால் என்னோடய கடாய் பிரச்சனை இல்லை, அது அவ்வளோ ஈஸியாக பிடிக்காது. அதனால் நான் தைரியமாக மெதுவாக தான் கிண்டுவேன். இது நல்லா வெண்டைக்காய் இப்போ நம்ம 200 ml தண்ணி ஊற்றிடணும். அது கிட்டத்தட்ட 150லேருந்து அப்படியே குறைஞ்சிரும், சுண்ட ஆரம்பிச்சிடும். இது கடைசியில் ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த தொக்கு பதத்துக்கு வந்த மாதிரி இருக்கும்போது மிக்சியில் தயிர் ஒரு 200 ml தயிர், அதை வேணும்னா இந்த உப்பு இதில் போட்டுக்கிங்கன்னா விட்டுருங்க. இல்லைன்னா மிக்சியில் லைட்டாக ஒரு உப்பு போட்டு ஒரு சுற்றிக்குங்க. இப்போ அப்படி ஒரு சுற்றின தயிரை நீங்கள் இந்த வெண்டைக்காய் குழம்பு எல்லாம் கொஞ்சம் ஆற விடுங்க. உடனே ரொம்ப சூடோடய ஊற்றிடாதீங்க, ஏன்னா இல்லாட்டா திரி ஆகிடும். அதனால் குழம்பு கொஞ்சம் ஆற விட்டுட்டு, அதாவது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் தயிரை விட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒருவேளை கருவேப்பிலை நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த குழம்பு இருக்குல்ல, குழம்பு சூடாக இருக்கும்போதே தயிர் விடுறதுக்கு முன்னாலேயே நீங்கள் போட்டுருங்க. எனக்கு மோர் குழம்புலாம் ரொம்ப தண்ணியாலாம் இருந்தால் பிடிக்காது, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஏன்னா இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு காரம் கொடுக்குறதில்ல. அதனால் நம்ம ரொம்ப தண்ணியாக வச்சா அதுக்கு ஒரு ஃப்ளேவர் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் இந்த மோர் குழம்பு இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருந்தால் மட்டும்தான் அதனோட ருசி சூப்பர். கொத்தமல்லி இலை, வெண்டைக்காய், இந்த பருப்பில் அந்த மோர் குழம்பு செய்கிறது, இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சில நாள் நமக்கு நான்வெஜ்ஜே சாப்பிட்டுட்ருக்கோம், சில நாள் சைவம் சாப்பிட்லான்னு நினைப்பீங்களே, அந்த மாதிரி டைமில் இதை செஞ்சு பாருங்கள். அப்படியே ஒரு அமர்க்கலமான டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பொருள் தான் போடுறோம், நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிடாதீங்க, அடி தூளாக இருக்கும். அதுவும் இதுக்கு கருணக்கிழங்கு ஃப்ரை அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிள் ரெசிபி, ஆனால் டேஸ்ட் அடித்தூளாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு மத்தியான சாப்பாடு. இன்றைய பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் ஸ்ரீ மகா பெரியவரும் முருகனின் அருளும் ஆசையும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம்.